நம்ம ரூமோட கீய கீழே ரிசப்ஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவனுடைய ஸ்டோரி. அவனோட ஸ்டோரி மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே நம்மளோட ஸ்டோரியும் தான். நம்மளும் சந்தோஷத்துக்கான சாவிய எங்கேயோ விட்டுட்டு வேற எந்தெந்த இடத்துலயோ தேடிட்டு இருக்கோங்க. நான் போய் ஃபாரின்ல சம்பாரிச்சா நான் சந்தோஷமா இருப்பேன். நான் இத்தனை வீடு வச்சிருந்தேன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு இந்த ஏஜ்ல கல்யாணம் ஆச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னுட்டு நம்ம இதெல்லாம் தான் லைஃபோட சக்சஸ். இது கிடைச்சதுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற தாட் இருக்கு பாத்தீங்களா? அதை தான் கிருஷ்ணா மாத்தி யோசிக்க சொல்றாரு. நம்ம இதெல்லாம் கண்டிப்பா தேவைதான், ஒவ்வொருத்தருக்கும் தேவைதான். வீடு எல்லாமே தேவைதான், எல்லாமே அதெல்லாம் நம்ம வாங்குறதுலாம் எந்த தப்பும் கிடையாது. ஆனா அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அந்த மைண்ட் செட்டை தான் நம்ம மாத்தி யோசிக்க சொல்றாரு கிருஷ்ணா. சோ நம்ம அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க சொல்றாரு. செகண்ட் சாப்டர்ல கிருஷ்ணா நமக்கு கொடுக்குற டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகம் என்ன சொல்லும்னா ஃபர்ஸ்ட் வேலையை பாரு, அதுக்கப்புறம் கேள்வியை கேளு அப்படின்னு சொல்லும். ஆனா கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வியை கேளு, அதுல இருந்து வர ஆன்சரை பேஸ் பண்ணி உன்னோட லைஃபை நீ லீட் பண்ணனா உன்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவும் பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ அர்ஜுன் அவ்வளவு பிஸியான டைம்லயே அவர் டைம் எடுத்துக்கிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டாருங்க. நம்ம அர்ஜுன் அளவுக்கு எல்லாம் பிஸி கிடையாது. சோ கண்டிப்பா நம்மளும் கொஸ்டின்ஸ் கேட்கணும். நம்மளுடைய கோல் என்ன, வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, நான் கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கேனா, இந்த டைரக்ஷன்ல போனா எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, அதெல்லாம் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும். அப்படி கேட்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா போவோங்க, ஃபாஸ்டா தான் போவோம். ஆனா எங்க போறோம்னே தெரியாது.